வெல்கம் டு லக்ஷி சேனல். நான் உங்கள் லக்ஷி. இந்த நாம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். என்னன்னா, திருவள்ளுவரோட மனைவி பேர் வாசுகி. அவங்க எப்போவுமே சாப்பாடு பரிமாறும் போது ஒரு கட்டாங்குச்சியில் தண்ணியும் ஒரு ஊசியும் வைப்பாங்க. அது எதுக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க கல்யாணப்பாலேருந்து சாகிற வரைக்கும் அதே மாதிரி தான் வச்சாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் இறக்க போகிற நிலைமையெல்லாம் இருக்காங்க. அப்போது திருவள்ளுவர் கேட்குறாரு, என்ன வாசுகி, உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா அப்படின்னு கேட்டாராம். வாசுகி சொன்னாங்க, ஆமாம், எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேட்கணும், நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. கேளு அப்படின்னு சொன்னார் திருவள்ளுவர். அதுக்கு வாசுகி, நீங்கள் எப்போவுமே நான் சாப்பாடு பரிமாறும் போது ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியும் கொஞ்சம் ஊசியும் கேட்பீங்களே, அது எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், நீ சாப்பாடு பரிமாறும் போதோ இல்லை நான் சாப்பிடும் போதோ ஏதாச்சும் பருக்க கீழே விழுந்துட்டா நான் அதை குண்டு ஊசியில் எடுத்து தண்ணியில் கழுவி குருவி காக்காக்கெலாம் வைப்பேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் நீ ஒரு வாட்டி கூட சாப்பாடு பரிமாறும் போது கீழே சிந்தினதே இல்லை. நீ உன்னோட வேலையை ரொம்ப 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 நல்லா செஞ்சுருக்க அப்படின்னு சொன்னாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு சின்ன பருக்கையை கொட்டினதுக்கே அவர் இப்படி செய்கிறாரு. அப்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணியிருப்போம். இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க.